ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது தான். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம தனியாக காய வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் விட எடுத்துக்கலாம். இங்கிட்ட வந்து ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன், இது வந்து காய்ச்சின பால் தாங்க, 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்களா, அதை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைட் பால் காஞ்சோடனே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் அது காஞ்ச பால் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து சக்கரை வந்து நம்மளுக்கு 3 ஸ்பூனோ 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சக்கரை வேணாம், இது வந்து ப்ரௌன் சுகர் தான் நான் போட்டுக்கிறது. சக்கரை வேணான்னா கூட நீங்கள் இது இருக்கு இல்லைங்களா, மில்க் மெட் இருக்குல்ல, அது கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப வாசனைக்கு சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். பட் ஆனால் ஏலக்காய் வந்து ரொம்ப ஃப்ளேவர் நார்மலாக தான் இல்லையா, அதனால் நான் ஏலக்காய் போட்டுட்டேன். நல்லா இது கொதிச்சு வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் பார்த்திங்க இருக்குங்களா, அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருக்கணும். நல்லா லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக அளவுக்கு இருக்கணும். ஒரு 5-7 நிமிஷம் ஸ்லோ பண்ணி அப்பப்போ கிண்டி விடணுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் பாருங்கள். இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். உங்களுக்கு அடுப்புலேருந்து எடுத்து ஆற வச்சு இந்த அளவுக்கு இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் பார்த்தா கெட்டியாயிரும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது ஆறினோடனே பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச ஆப்பிள் பொடியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். ஆப்பிள், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை திராட்சை இருக்கீங்களா, அது வாழைப்பழம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் நீங்கள் வேணால் நட்ஸ் கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தால் போதும் உங்களுக்கு. அது வரைக்கும் முன்னாடியே எடுத்திங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் கூலிங் இருக்கணும். கொஞ்சம் கூலிங் இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு அதிகமாக தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் அந்த கூலிங்கோடு சாப்பிட்றப்ப அந்த வெயிலுக்கும் அதுக்குன்னு கேட்கவே வேணாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பழம் வேணும்னு சொல்கிற குழந்தைங்க கூட அடித்து பிடிச்சி சாப்பிடுவாங்க. என்ன வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் என்னங்க, நம்மளுக்கு பிள்ளைங்க நல்லபடியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டா நம்மளுக்கு தானங்க சந்தோஷம். இன்னும் நீங்கள் கஸ்டர்ட் மில்க் கூட நீங்கள் காய வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு கெஸ்ட்டு கூட வந்தால் கூட டக்குன்னு 2 பழத்தை பேசிட்டு கட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப வரவங்களுக்கும் சாப்பிட்ற ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.